ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு, இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஆண்டு எந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வழிபாட்டு முறைகளை எப்படி மேற்கொள்வது, என்னென்ன பொருட்களை வைத்து நம்ம மேற்கொள்வதனால நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைத்து இந்த வருடம் முழுவதும் சீரும் சிறப்புமாக மன மகிழ்வோட குடும்பத்தில் சுபிட்சங்கள் அனைத்தும் பெருகி சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், இந்த சித்திரை முதல் நாள் என்ன செய்தால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும், எந்த நேரத்தில் இந்த பூஜையை மேற்கொள்வதனால நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும், இந்த வருடம் 9 நவகிரகங்களில் எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்திருக்கு, அந்த கிரகத்துடைய தாக்கங்கள் குறைவதற்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்வது, எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிற முழு பதிவையும் நம்ம இன்றைக்கி காணொலியாக பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வர்றதா இருந்தால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதன் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய திருக்கோவில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட முக்கிய குறிப்புகள், ஜோதிட வாஸ்து சாஸ்திர குறிப்புகள், இது போன்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவிர்க்காமல் அனைத்து வீடியோவும் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் வருடம் குரோதி வருடம் ஆரம்பமாக போகுது. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்கள், அதில் 38வது வருடம் இந்த குரோதி வருடம். அதுதான் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரையோட முதல் நாளாக பிறக்க போகுது. இந்த சித்திரை முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும், அதற்கு முதல் நாள் நம்ம தயார் செய்து வைத்து கொள்ளக்கூடிய பொருட்களை பற்றி முதல்ல நம்ம பார்த்துருவோம். முதல் நாள், அதாவது 13/4/2024 அன்னைக்கு உங்களுடைய வீடை சுத்தபத்தமாக தண்ணீர் வைத்து துடைத்து விட்டு சந்தனம், பன்னீர், பச்சை கற்பூரம், கோமியம் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தவறு இல்லை, மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர் கலந்து வீடு முழுவதும் மாவிலையால் தெளித்து விட்டு, மாவிலை கிடைத்தவங்க மாவிலையை வீட்டினுடைய தலைவாசலில் கட்டி விடுங்க, தோரணம் கிடைத்தாலும் கட்டி விடுங்க. இதை செய்து முடித்து விட்டு, அதாவது மறுநாள் காலையில் நம்ம கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வந்திருக்காங்க. அதற்கு என்ன பொருட்கள் தேவைப்படும், அதை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு தாம்பூலத்தில் 3 கனிகள், அதாவது மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், இந்த 3 பழங்கள் தேவை. இந்த 3 பழங்களில் வாழைப்பழம் கண்டிப்பாக கிடைக்கும். மாம்பழம், பலாப்பழம் கிடைக்காதவங்க தவறில்லை, இது 3ம் வைத்தால் மிகவும் சிறப்பு. அப்படி மாம்பழமும் பலாப்பழமும் கிடைக்காதவங்க வேறு ஏதாவது ஆப்பிள், சாத்துக்குடி, ஏதாவது இன்னும் 2 பழங்களை சேர்த்து மொத்தம் 3 பழங்களாக வைத்து, மல்லியரும்பு அல்லது முள்ளரும்பு, வாசனை மலர்கள் ஏதாவது ஒரு மலர் வைத்து விடுங்க. வெற்றிலை பாக்கு, தங்க நகை, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகையில் உங்களுடைய செயினாக இருக்கலாம், இல்லை தோடாக இருக்கலாம், இல்லை மோதிரமாக இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரு சின்ன மூக்குத்தியாக கூட இருக்கலாம், இல்லை வெள்ளி நகைகள் ஏதாவது இருக்கலாம். ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தில் சிறிதளவு சில்லறை நாணயங்களை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ரூபாய் நோட்டு 50 ரூபாய், 20 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, இதில் ஏதாவது நோட்டுகளை ஒரு 5 நோட்டோ இல்லை ஒரு 10 நோட்டோ அதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதையும் தயார் செய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு கண்ணாடி கிளாஸில் முழு அளவு தண்ணி, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை அந்த கண்ணாடி கிளாஸில் முழுவதும் நிரப்பி எடுத்து வைத்து கொள்ளுங்கள். சப்போஸ் கண்ணாடி டம்ளர் இல்லாதவங்க ஒரு
ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டில் ஏதாவது ஒரு வெள்ளை கலர் பாட்டிலில் தண்ணி தெரியும்படி அந்த பாட்டில் முழுவதும் நிரப்பி அதை மூடி வைத்து தயார் செய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதன் கூடவே முக்கியமாக முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது அனைத்தையும் தயார் செய்து ஒரு தாம்பூலத்தில் எடுத்து வைத்து உங்களுடைய படுக்கை அறையில் ஏந்திரிச்சோன்னே நீங்கள் கண் விழித்து உங்களுடைய உள்ளங்கையைத்தான் எப்போது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம என்னென்னைக்கும் ஏந்திரிச்ச உடனே நம்முடைய உள்ளங்கையைத்தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா முப்பெரும் தேவிகளான பார்வதி தாயார், மகாலட்சுமி, சரஸ்வதி 3 பேரும் நம்முடைய உள்ளங்கையில் தான் இருக்காங்க. அதனால் எப்பொழுதும் கண் விழித்தோன்னே நம்முடைய உள்ளங்கையை முதல்ல பார்த்துட்டு கண்களை திறக்காமல் விநாயக பெருமானையும் முருகனையும் முதல்ல நினச்சிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வத்தை வேணாலும் அதற்கப்புறம் நினச்சிக்கிட்டு இந்த தாம்பூலத்தட்டை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சித்திரை 1 காலையில் விடியற் காலையில் ஏந்திரிச்ச உடனேயே அன்னைக்கு முதல் நாள், வருடப்பிறப்போட முதல் நாள் இதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பார்ப்பது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வழியாக முதல்ல கண்களால் பார்த்து தொட்டு கண்களை ஒத்தி கொள்ளுங்க. அதற்கப்புறமா அந்த நம்ம வைத்திருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி வழியாக இந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் கண்ணாடிக்கு நம்ம எதை பார்க்குறோமோ அதை திருப்பி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த சக்தி அதிகம் இருக்குது. அதனால் நம்ம இதை பார்க்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் பொன் பொருள் செல்வங்கள் தன தானியங்கள் அனைத்தும் நிறைந்து இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கண்ணாடி வழியாக இதை அனைத்தையும் உங்களை பார்க்க சொல்கிறேன். பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் வெளியில் ஏந்திரிச்சு போய் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரை இதை கண்டிப்பாக அன்னைக்கு கடைபிடித்து செய்யணும். இதை தான் நம்முடைய முன்னோர்கள் கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு வழக்க முறையை மிகவும் சிறப்பாக செய்து வைத்து நம்முடைய தொன்று தொட்டு நம்மளுடைய சந்ததிகள் வளர்ந்து வர்றதுக்கும் அந்த வருடம் முழுவதும் இனிமையான வருடமாகவும் செல்வ செழிப்புகளும் தன தானியங்களும் நிறைந்து சுவிச்சமான வருடமாக இருக்கிறதுக்கு தொன்று தொட்டு இதை செய்து வைத்து இருக்காங்க. அதன் வழியில் தான் நம்ம இன்றைக்கி இதை சொல்கிறோம். காலையில் உங்களுடைய காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன். அந்த டயத்தில் உங்களால் முடிந்த இனிப்பு பதார்த்தங்கள், அதாவது ஒரு சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு பால் பாயாசமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களை முதல்ல செய்துடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தமிழ் வருடத்துடைய முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த வருடம் முழுவதும் நிறைந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல நம்ம அன்னைக்கு காலையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு இனிப்பு உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை தயார் செய்துவிட்டு பூஜை அறை, அதாவது 13/4/2024 அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய சாமி படங்களை மஞ்சள் தண்ணி வைத்து சுத்தம் செய்து புதிதாக சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை அறையை பூக்களால் அலங்கரித்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். காலையில் கனி காணுதல் அப்படிங்கிறத முடிச்சுட்டு நம்ம பூஜையை மேற்கொள்ளணும். நான் அந்த பூஜை நேரத்தை சொல்கிறேன். காலையில் 7:45 மணி முதல் 8:55 மணி வரை இது ஒரு டைம். இதில் செய்ய முடியாதவங்க காலையில் 10:05 மணி முதல் 11 மணி வரை இந்த 2 டயங்கள் தான் நம்ம இறைவனை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழிபடக்கூடிய சிறப்பான நேரங்கள். இந்த நேரங்களில் நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடியது தலவாழை இலை போட்டு இன்றைக்கி காலையில் நம்ம முதல்ல போய் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டும், மஞ்சள் தூள், மங்களகரமான மஞ்சள் தூள், குங்குமம் ஒரு பாக்கெட், இதை 3த்தையும் வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் அன்னைக்கு வைக்கணும். அந்த தலவாழை இலையில் அதை கண்டிப்பாக வைக்கணும். அதற்கப்புறம் நம்ம கனி காணுதலுக்காக தயார் செய்து வைத்திருந்த தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நம்ம இந்த தலவாழை இலையை வைக்கணும். அதாவது 3 விதமான கனிகள், அந்த நகை, ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள், வெற்றிலை பாக்கு, இது போன்ற அனைத்து விஷயத்தையும் அதில் வைக்கிறோம். அதன் கூடவே சேர்த்து அன்னைக்கு நம்ம இறைவனுக்காக பிரத்யோகமாக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்தியம், அது சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், இதை ஏதாவது ஒன்று அதன் கூட சேர்த்து வைக்க வேண்டும்.
இப்படி தயார் செய்து வைத்துவிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இறைவனை வழிபட வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பூஜை அறையின் முன் நின்று இந்த வருடம் முழுவதும் இனிமையான வருடமாக இருக்கணும், பொன் பொருள் நகை அனைத்து விதமான சுபிச்சங்களும் கிடைத்து இந்த பூஜை அறையில் எரியக்கூடிய விளக்கு போலவே எங்களுடைய வாழ்க்கை என்றென்றும் பிரகாசமாக இருக்கணும், உடல்நலத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது, இனிமையான வருடமாக இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு தீபதூபம் காமிச்சு பூஜையை முடிச்சுக்குங்க. அதற்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய இனிப்பு பண்டத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தார் அனைவரும் எடுத்து சாப்பிடுங்க. அதற்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தையும் ரூபாய் நோட்டையும் எடுத்து வீட்டின் பெரியோர்களிடம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற்றுக்கொண்டு அந்த சில்லறை நாணயத்தையோ ரூபாய் நோட்டையோ பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கி அவங்க 2 ரூபா கொடுத்தாலும் அது மிகப்பெரிய பொக்கிஷம், அதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டையும் சில்லறை நாணயத்தையும் உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து விடுங்க. பணப்பெட்டிக்கும் தீப தூபம் காமிங்க. அதற்கப்புறமா அதிலேருந்து 2 நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டின் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அரிசி பானையிலையும் அஞ்சரை பெட்டியிலும் அதை போட்டு வைத்து விடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் செல்வ செழிப்புகளும் மட்டும் இல்லாமல் அன்னலட்சுமிகளும் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோம். அதற்கப்புறமா அன்று மாலை உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு ஒரு நாளாவது ஒன்று சேர்ந்து அருகில் உள்ள ஏதாவது ஒரு திருக்கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபட்டுட்டு வாங்க. அது மிகவும் சிறப்பு, இனிமையான வருடமாக இருக்கும். இப்போ நம்ம வழிபாட்டு முறையை பார்த்துட்டோம். இதற்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது இந்த வருடம் குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. இந்த குரோதி வருடம் சாஸ்திரங்களில் பகை கேடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருக்குது. அதற்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருடத்தின் அதிக ஆதிக்கம் நிறைந்த 2 கிரகங்கள், ஒன்று செவ்வாய் பகவான், மற்றொன்று சனி பகவான். இந்த 2 கிரகங்களுடைய தாக்கம் குறைவதற்கு செவ்வாய் பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு செவ்வாய் பகவானுடைய அதிபதி முருகப்பெருமானை வணங்குவதனால அவருடைய தாக்கம் குறையும். சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுவதனால சனி பகவானுடைய தாக்கம் குறையும். இது ஒன்றே போதும், வேறு எதுவும் நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 12 ராசிகளுக்கோ நட்சத்திரங்களுக்கோ கிடையாது, நம்முடைய அனைவருக்கும் இது பொருந்தும். அதனால் இதை நம்ம அனைவரும் செய்யலாம். அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருடத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த வருடம் இனிமையான வருடமாக இருக்கும் அப்படின்னு உங்களை மாரி நானும் ஆண்டவனை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் அருமையான பதிவாகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அருமையான பதிவோடு உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இத்தோடு நம்மளுடைய வீடியோவை முடிச்சுக்குவோம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.